ஸோ ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டு. ஸோ ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து எப்படி பண்ணணும்னு நம்ம வந்து SA 700 சொல்லுது. அதாவதுன்னா ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்கள் கையில் கொண்டு வந்து ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்கன்னா அதில் எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து ஒரு இமேஜினேஷனே தெரியாதுல்ல நமக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைட்டில் இருக்கும். டைட்டில் என்ன சொல்லுவோம்? இது ஒரு இண்டிபெண்ட் ஆடிட் ரிப்போர்ட், ஒரு ஆடிட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். நான் இண்டிபெண்ட், நான் எந்த வகையிலும் கம்பெனிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஒரு மூணாவது மனுஷன், ஐ எம் அ தேர்ட் பார்ட்டி, ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பிஸ்னஸ். நான் தேர்ட் பார்ட்டி பர்ஸ்பெக்டிவில் இருந்து இவங்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு சொல்ல தான் வந்திருக்கேன்றது எப்படி நீங்கள் ஆணி சொல்லுவாங்களே, லைக் அப்படியே ஆணி அடித்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை டைட்டிலில் போட்டுடணும், திஸ் இஸ் அன் இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு போடணும். அதான். ரெண்டாவது அட்ரஸி. செகண்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்ரஸி. அட்ரஸார் யார்? நான் தான் எழுதுறேன்னா அந்த அட்ரஸார். அட்ரஸின்னா யாருக்கு சொல்கிறோம், அவங்க தான் அட்ரஸி. அப்போ அட்ரஸ் யாராக இருக்கும்? ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுவோம், டு த பார்ட்னர்ஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ. ஓகேவா? இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லலாம். இல்லை ஒரு கம்பெனியாக இருந்தால் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸை நம்மள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் திஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ நம்ம யாருக்கு அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறோமோ அவங்க யார் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். அடுத்தது ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன். அழகாக ஒப்பீனியன் ஹெட்டிங்கை போட்டுட்டு என்ன ஒப்பீனியனோ கொடுத்துருங்க கீழே. அதுக்கப்புறம் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியனை நான் அரைவ் பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் அசியூம் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணங்கிறதுக்கு ஒரு பேசிஸை கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் தனித்தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் கோயிங் கன்சர்னாக என்ன, கீ ஆடிட் மேட்டர்ஸ்னால் என்ன, இதில் எம்ஃபசிஸ் பேராகிராஃப், எம்ஃபசிஸ் மேட்டர் பேராகிராஃபும் அதுக்கப்புறம் வந்து அதர் மேட்டர்ஸ் பேராகிராஃப்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இதில் உங்களுக்கு என்னென்ன ஹெட்டிங்லாம் இருக்குது பாருங்கள். பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் இருக்குது, கோயிங் கன்சர்ன் இருக்குது. கோயிங் கன்சர்ன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த வருஷம் இந்த கம்பெனி நிலைச்சு நிற்குமா அப்படின்னா தான் நமக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறதுல ஒரு அர்த்தமே இருக்குது. ஏன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு சேலரியே பே பண்ணுறீங்க, அதை P&L கொண்டு போய் நீங்கள் போடுறீங்க. ஆனால் இதுவே ஒரு பில்டிங்கை நீங்கள் எதுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வச்சுருக்கீங்க? ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் மோர் தேன் 1 இயர் போகுன்றதுனால தான் பேலன்ஸ் ஷீட்டையும் P&L-ஐயும் தனித்தனியாக வச்சுருக்கீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சேலரிக்கும் நீங்கள் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு லேண்டு வாங்கும்போது பணத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டுமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு அந்த மாதத்தோடு உங்களுக்கு முடிஞ்சுது, அந்த வருஷத்துக்கு மேலே அந்த சேலரிக்கு மதிப்பே இல்லை. ஆனால் அந்த பில்டிங்கோ, அந்த மெஷினரியோ, அந்த பிளான்ட்டோ ஏதோ ஒன்று, அது மோர் தேன் 1 இயர் உங்களுக்கு ஃப்யூச்சர் கோயிங் ஃபார்வர்டு உங்கள் பிஸ்னஸில் அது இருக்குன்றதுனால தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்கீங்க. அப்படி ஒரு டிஸ்டிங்ஷனே தேவையில்லை. அடுத்த வருஷம் இந்த கம்பெனி ஊற்றி முடிக்கும், அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இருக்காது, காலி இந்த கம்பெனி அப்படின்னா நம்ம எதுக்கு பேலன்ஸ் ஷீட்டை தனியாக பிரிக்கணும்? இந்த வருஷத்தோடு எல்லாமே காலினா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் P&L தனியாக டிஸ்டிங்ஷனே வேண்டாமே. ஸோ கோயிங் கன்சர்னில் எப்போதுமே வந்து அதிகபட்ச கவனத்தை நம்ம செலுத்தணும். பிகாஸ் வெதர் திஸ் கம்பெனி வில் பி தேர் இந்த நெக்ஸ்ட் கம்மிங் இயராக இல்லையாங்கிறதோட மெயின் தாத்பரியமே இந்த GCA தான், கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் தான். ஸோ அதில் வந்து நம்ம கிளாரிட்டி கொடுக்கணும். And then you have this key audit matters that you have to convey to those charged with governance. அந்த key audit matters என்ன நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். And then other information இருக்கும். And then you have this responsibility for the financial statements. See, audit reportல பொறுப்பு துறப்புன்னு கண்டிப்பாக நம்ம ஒன்று பண்ணியே ஆகணும். என்ன பொறுப்பு துறப்புனா, இங்கே பாருங்கள், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பரேஷனு, ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் ஆடிட்டர் பொறுப்பு கிடையாது, இதெல்லாம் கம்பெனியோட பொறுப்பு. நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை செக் பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம், நாங்கள் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க மட்டும் தான் வந்திருக்கோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷனை நான் கிடையாதுன்னு சொல்லிடணும். ரெண்டாவது, இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோலை டிசைன் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணுறது, அதில் தவறுகள் நடந்தால் அதை கரெக்ஷன் ஆர் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுலேருந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கம்பெனி பொறுப்பு. ஸோ இந்த இன்டர்னல் கண்ட்ரோலும் சரி, ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் சரி, அதுக்கும் ஆடிட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படிங்கிறத ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற ஹெட்டிங் தான் இங்கே இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆடிட்டர் சொல்லிடுவார், த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லைஸ் வித் த மேனேஜ்மெண்ட்னு சொல்லிடுவார். அடுத்த ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அடுத்த ஹெட்டிங்கில் வந்து பாருங்கள், ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் த ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ஹெட்டிங்கில் ஆடிட்டர் தன்னோட பொறுப்பு என்னன்றதை சொல்லிடுவார். அப்புறம் ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோம், லொக்கேஷன் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு 10-12 ஹெட்டிங் இருக்குது. நிறைய விஷயம் சொல்கிறது இருக்குன்னா அது எந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்கலாம், இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, இந்த ப்ரொவிஷனில், இந்த செக்ஷனில், இந்த சப் கிளாஸில் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறதுனா நம்ம ஒரு லொக்கேஷன் மார்க் பண்ணிட்டோம்னா ரீடர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே போய் படிச்சுப்பாங்க.
அதுக்கப்புறம் அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா, ஒரு பேங்கிங் கம்பெனி எடுத்துக்கோங்களேன். அந்த பேங்கிங் கம்பெனிலாம் வந்து ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் யூ ஹேவ் திஸ் PMLA ஆக்ட் இருக்கும், ஏகப்பட்ட ஆக்ட் இருக்கும். ஸோ எல்லா ரிப்போர்ட்டிங்கும் ஒரே ஹெட்டிங்கில் அடங்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா, ஓகேவா. செபி ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதுக்கு தனியாக ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா, அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது ரிப்போர்ட்டிங்கில் இருந்துச்சுன்னா அதெல்லாமும் சேர்த்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான், ஓகேவா. அண்ட் தென் நம்ம சைன் போட வேண்டியது. ஆடிட்டர் சைனை போடுங்க, பிளேஸ் எந்த இடத்துல சைன் போடு, சென்னைனா சென்னை போடுங்க, டெல்லினா டெல்லி போடுங்க, எந்த இடத்துல இருந்து நீங்கள் சைன் போடுறீங்களோ அந்த சைனை போடுங்க, டேட்டை போடுங்க, அவ்வளோதான். இந்த ஹெட்டிங்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம SA 700 சொல்லுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, SA 700 requires the use of specific ஹெட்டிங்கு. இந்த ஹெட்டிங்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு SA 700 தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் நீ இதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 100 கம்பெனி இருக்குது, 100 ஆடிட்டரோட ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆடிட்டரும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா படிக்கிறவன் கேனையாயிடும், படிக்கிறவன் வந்து மண்டே பிச்சுட்டு ஓடி போயிடுவான். அதனால் ஓரளவுக்காவது எல்லாமே கம்பேரபிளாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஹெட்டிங்குள்ளே உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் சொல்லணுன்னாலோ இல்லை குறைச்சி சொல்லணுன்னாலோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப மேண்டேட்ரின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. மேண்டேட்ரி இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கியோ நீட்டியோ எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஹெட்டிங்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் செப்பரேட்டாக போடுறேன். ஃபஸ்ட் என்ன, டைட்டில் என்ன, அதாவது ஏதோ டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்குறேன். என்ன டாக்குமெண்ட்டுன்னு எப்படி தெரியும், மேலே டைட்டில் இருந்தாலும் தெரியும். ஸோ டைட்டில் என்ன போட போகிறோன்னா, இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டுன்னு போடுங்க. அட்ரஸி யாருக்கு கொடுக்குறீங்களோ, டு த மெம்பர்ஸ் ஆஃப் அப்படியா, இல்லை டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃபா, இல்லை டு த பார்ட்னர்ஸ் ஆஃபா, இல்லை டு த மேனேஜ்மெண்ட் ஆஃபா, யார் உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்க பேர் எழுதி விடுங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், Smart and Associates are the statutory audits of Hot Meals Limited, okay, for the financial year 2021-22. நீங்கள் எப்படி ரிப்போர்ட் கொடுப்பீங்க? டைட்டில் என்னன்னு கேட்குறாங்க. டைட்டில் என்னது, டு த மெம்பர்ஸ் ஆஃப் ஹாட் மீல்ஸ். அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கேட்குறாங்க, டு த பார்ட்னர்ஸ் ஆஃப் ரிச்சா இன்டர்நேஷனல் அப்படி போட்டு விடுங்க, அவ்வளோதான். ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன், ஓகே, ஒப்பீனியன்னா நீங்கள் எப்படி ஒப்பீனியன் கொடுப்பீங்க, ஒப்பீனியன் ஹெட்டிங்கை போடுங்க, ஒப்பீனியன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன சொல்லணுமோ, அது ஒப்பீனியன் செக்ஷன் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் என்னென்னலாம் இருக்கணும், ஷால் ஆல்சோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறீங்களே, அந்த ஆடிட் ரிப்போர்ட் 2 பேராகிராஃபில் கொடுப்பீங்க. அந்த 2 பேராகிராஃபில் என்னென்ன ஐட்டம்லாம் கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். யாரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிச்சா இன்டர்நேஷனலா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்த வருஷம் நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, எந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்கன்றது சொல்லிவிடுங்க. அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, P&L அக்கௌண்ட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், என்னென்ன ஹெட்டிங் 3வது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபை த டைட்டில் ஆஃப் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு கம்ப்ரைசிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எதெல்லாம் நீங்கள் ஆடிட் பண்ணிக்கிங்களோ அதை நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெஃபர் டு த நோட்ஸு, அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் த சம்மரி ஆஃப் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் யூஸ்டு பை தெம், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக எந்த டேட்டில் எந்த பீரியட் கவர் பண்ணியிருக்கீங்க, லைக் எந்த வருஷம் 2021 22-23 இது கவர் பண்ணி இந்த எல்லா இன்ஃபர்மேஷனோட சேர்த்து தான் அந்த பேராகிராஃபை நீங்கள் சொல்லணும். அழகாக அந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், இந்த பேராகிராஃப் படிச்சு பாருங்கள், கரெக்டாக தெரியும். நான் மேலே சொன்ன அந்த 5 ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, we have audited the financial statements of Ringston Limited. இங்கே கொடுத்துட்டாங்க, யாரை ஆடிட் பண்ணாங்கன்னு கொடுத்துட்டாங்க. which comprises, நான் சொன்னால என்னென்ன ஐட்டம்லாம் வருது அதை சொல்லிடுங்க, which comprises balance sheet, ஓகேவா, as on 31/3/2022 and statement of P&L and the notes to the financial statements including a summary of significant accounting policies and other explanatory information. அப்போ கொடுத்துட்டாங்களா? முதல் பேராகிராஃபில் 3 இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. யார் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, எந்த பீரியட்க்கு ஆடிட் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, P&L, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சம்மரி ஆஃப் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ், அதர் எக்ஸ்பிளனேட்டரி இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ஆடிட் பண்ணிட்டோம். 3 விஷயத்தை சொல்லிட்டிங்களா மேலே. அடுத்தது இப்போ ஒப்பீனியனுக்கு வாங்க. இன் அவர் ஒப்பீனியன் அண்ட் டு த பெஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் வி ஹவ் காட். அதனால நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், aforesaid financial statements give the information required by act. Companies Act என்ன எதிர்பார்க்குதோ அதை கரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த manner so required and give a true and fair view in conformity with the accounting principles. GAAPன்னு சொல்லுவாங்க, ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பிரகாரமும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரெக்குவயர்மெண்ட் படியும் எல்லாமே பலன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆஸ் ஆன் 2022 31st March அண்ட் P&L, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதில் என்ன தெரியுமா, நீங்கள் ரிப்போர்ட் எழுதும் போது அதாவது வந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் அந்த பட்டுங்கிற வேர்டோ இஃப்ங்கிற வேர்டோ அதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது. அது இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். வெயிட் ஐல் ஷோ யூ தட் எக்ஸாக்ட் வேர்டா. இங்கே பாருங்கள்,
அதாவது நீங்கள் அந்த 2 பேராகிராஃப் எழுதுறீங்களா, ஒப்பீனியன் பேராகிராஃப் எழுதும் போது தயவு செய்து சப்ஜெக்ட் டு இது பாரு சப்ஜெக்ட் டு அப்படின்னோ இல்லை வித் ஃபர்கோயிங் எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை சப்ஜெக்ட் டு திஸ்ஸோ அப்படி இஃப் பட்லாம் போடக்கூடாது. ஏன்னா இஃப்பு பட்டு சப்ஜெக்ட் டு வித் த ஃபர்கோயிங் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டால் என்ன அர்த்தம்னா எல்லாமே ஓகே, பட் இது மட்டும் அந்த பட்டுன்ற அர்த்தம் வரக்கூடிய எந்த வார்த்தையும் நீங்கள் அங்கே போடக்கூடாது. அப்படி போட்டால் என்ன அர்த்தம் ஆகும்னா 100% எல்லாமே ஓகே கிடையாது. லைக் என்ன சொல்கிறது, அப்போ அப்படின்னு என்ன ஆகிடும்னா அது வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஆகிடும்ல. குவாலிஃபைடு ஒப்பீனியனில் தான் எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் இந்த இடத்துல மட்டும் ஹேண்ட்பேக்கில் ஓட்ட இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் வரும்பொழுது நம்ம எப்போதுமே எப்படி போகணும், இங்கே பாருங்கள், in our opinion and to the best of the information and according to the explanation given to us by the management the aforesaid financial statements அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லப்பட்ட financial statements give the information required by the Companies Act in the manner so required and give a true and fair view in conformity with the GAP, that is generally accepted accounting principle in India, for the state of affairs of the company as on 31/3/2022 and P&L for the year ending on that date அப்படின்னு சொல்லணும். எந்த இடத்துலையும் if but சப்ஜெக்ட் டு திஸ் அப்படிலாம் போடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன், பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் அப்படின்ற பேராகிராஃபை நம்ம எப்படி டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகே, until then it's bye from me. Thank you. Please do subscribe. Bye.